இன்றைக்கு பேசுகிற எல்லோரும் ஈழ விடுதலை தோற்று போனதற்கு, இயக்கம் வீழ்ந்து போனதற்கு, முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்ததற்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து திமுகவுக்குள்ளே சுருக்கி வைத்து அதன் பரிமாணத்தை முற்றாக மழுப்பி விடுகிறார்கள். மேதகு பிரபாகரன் அவர்களின் பார்வை எங்கே? அதை பற்றி பேசுகிற நம்மவர்களின் பார்வை எங்கே? அப்பேற்பட்ட அந்த இனப்படுகொலையையும் தம்முடைய அரசியல் பகையை தீர்த்துக் கொள்வதற்காக தமிழ்நாட்டில் எல்லோரும் அரசியல் செய்தார்களே தவிர உண்மையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லை, இன்றைக்கும் சொல்லவில்லை. ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதற்கு எது காரணம் என்பதை சரியாக மக்களிடத்தில் சொல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது. நம்மூர் அரசியலுக்காக, உள்ளூர் அரசியலுக்காக யாரோ ஒருவர் மீது பழி போட்டுவிட்டு தமிழ் இளைஞர்களை நாம் முனைமழுங்க செய்யக்கூடாது. அவர்களின் போர்க்குணத்தை நீர்த்து போக செய்யக்கூடாது. அதை வெறுப்பு அரசியலாக மாற்றிவிடக்கூடாது. நமக்கு திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களில் ஒன்றும் பெரிய கவலை இல்லை, அதை திமுக பார்த்து கொள்ளும், அது வேறு. ஆனால் அதை வெறும் திமுக வெறுப்பு அரசியலாக மட்டுமே மாற்றுவது என்பது ஈழ விடுதலை அரசியலுக்கு எதிரானது. அது ஈழ விடுதலை அரசியலுக்கு எதிரானது, ஒரு விடுதலை அரசியலுக்கே எதிரானது. திராவிடம் குறித்து நாம் சொல்லுகிற கருத்து அதுதான். நீங்கள் திமுகவை எதிர்த்து விமர்சிப்பது உங்களுக்கான அரசியல், அல்லது திமுக தலைமையை எதிர்த்து விமர்சிப்பது உங்களுக்கான அரசியல். அதிலே நாம் தலையிட தயாராக இல்லை, அது நம்முடைய பொறுப்பு இல்லை. அவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் பலவீனமாக இல்லை, அது நம்முடைய வேலையும் இல்லை. ஆனால் திமுக வெறுப்பை ஒட்டுமொத்த திராவிட அரசியல் வெறுப்பாக மாற்றுவது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை சுட்டிக்காட்டாமல் நாம் எப்படி இருக்க முடியும்? ஒட்டுமொத்த திராவிட அரசியல் என்பது என்ன? பெரியார் பேசுகிற சமூக நீதி அரசியல் தான். பெரியார் பேசுகிற சமூக நீதி அரசியல் பெரியாரில் இருந்து தான் தொடங்கியதா? பெரியார் பேசுகிற திராவிட அரசியல் பெரியாரில் இருந்து தான் தொடங்குகிறதா என்றால் இல்லை. அதற்கு முன்பே நம்முடைய வரலாற்று அறிவுக்கு எட்டிய வரையில் பண்டிதர் காலத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் அது தொடங்குகிறது. தேசிய அளவில் பார்க்கிற போது மகாத்மா ஜோதிபா பூலே காலத்தில் இருந்தே அது தொடங்குகிறது. ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு என்பதுதான் இந்த மண்ணில் திராவிட கருத்தியலாக வளர்ந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. திமுக எதிர்ப்பு திராவிட கருத்தியல் எதிர்ப்பாக மாறுகிற போது நாம் குறுக்கிட வேண்டியிருக்கிறது. திராவிடம் என்பது திமுக அரசியலோடு மட்டுமே தொடர்புடையதல்ல. திராவிடம் என்பது கலைஞர் குடும்பத்தோடு தொடர்புடையதாக மட்டும் இல்லை, குடும்பத்தோடு மட்டுமே தொடர்புடையதல்ல. திராவிடம் என்பது பண்டிதருக்கு முன்னரே இந்த மண்ணில் உயிர்ப்போடு இருந்திருக்கிறது. பக்தி இயக்க காலத்திலேயே திராவிட சொல் இங்கே புழக்கத்தில் இருந்திருக்கிறது. சைவ மடங்களே அப்படித்தான் இங்கே தோற்றம் பெற்றிருக்கின்றன, திராவிட இயக்கமாகத்தான் தோற்றம் பெற்றிருக்கின்றன. ஆக திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லுவதன் மூலம் சாதியத்தால் வீழ்ந்தோம் என்பதை மறைக்க முயற்சிக்கிறீர்கள் என்றுதானே தோன்றுகிறது. திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லுவதன் மூலம் ஆரியத்தால் வீழ்ந்தோம் என்று கூறிய பண்டிதரின் கருத்தியலை மூடி மறைப்பதாகத்தானே தோன்றுகிறது. தென்னகத்தில் தான் திராவிடம் சரி, வட இந்தியாவில் திராவிடம் இல்லை. தென்னகத்தில் தான் பெரியார், வட இந்தியாவில் பெரியார் அரசியல் இல்லை. தென்னகத்தில் தான் திமுக, வட இந்தியாவில் திமுக இல்லை. இந்த திராவிட இயக்கங்களால் தான் தமிழர்கள் ஒன்று சேர முடியாமல் வீழ்ந்து போடும் என்று சொன்னால், வட இந்தியாவில் பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று பாகுபாடு இருக்கிறதே. சூத்திரர்கள் அடிமைகளாக உழலுகிறார்களே, பஞ்சமர்கள் அங்கே இன்னும் தீட்டுப்படாதவர்களாக, தீண்டப்படாதவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி வீழ்ந்தார்கள்? வட இந்திய மாநிலங்களில் அவர்கள் வீழ்ந்து போனதற்கு எது காரணம்? பெரியார் இயக்கம் காரணமா? உத்தரப்பிரதேசத்தில் சாதிய கொடுமை இல்லையா? மகாராஷ்டிராவில் சாதிய கொடுமைகள் இல்லையா? வர்ண பாகுபாடுகள் இல்லையா?
வன்கொடுமைகள் இல்லையா? பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இல்லையா? மக்கள் ஒற்றுமை இப்படித்தானே சிதைந்தது. வர்ண பாகுபாடுகளால் தானே சிதைந்தது. சாதிய பாகுபாடுகளால் தானே சிதைந்தது. சின்னஞ்சிறு குழுக்களாக சிதறி போயின. இது இந்தியா முழுவதும் இருக்கின்றனவா இல்லையா? வட இந்தியாவிலும் இவை இன்றும் தொடர்கின்றனவா இல்லையா? அப்படி என்றால் அங்கே அந்த பாகுபாடுகள் நீடித்திருப்பதற்கும் நிலைத்திருப்பதற்கும் திராவிடமா காரணம்? இந்தியா முழுவதும் இது ஒரே பண்பாக இருக்கிறது, ஒரே பண்பாடாக இருக்கிறது. சாதியம் மக்களை கூறு போட்டு உடைக்கிற மக்களை பிளவுபடுத்தி இருக்கிறது. ஆரியத்தால் வீழ்ந்தோம் என்பதுதான் வரலாற்று உண்மை. திராவிடத்தால் பார்ப்பனியத்தை வீழ்த்தினோம் என்பதுதான் தமிழர் வரலாற்று உண்மை. சொல்லிலே வேண்டுமானால் மாறுபாடு இருக்கலாம். திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு என்று சொல்லில் வேறுபாடு இருக்கலாம். அந்த திராவிடம் தான் இந்தியை எதிர்த்தது. இந்தி எதிர்ப்பு என்பது தமிழர்களுக்கானது தானே. தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கான போராட்டம் தானே. திராவிட இயக்கம் தானே இந்தி திணிப்பை எதிர்த்தது. இந்தி திணிப்பை எதிர்ப்பது தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானதா எதிரானதா? மாநில உரிமைகளை கோரியது திராவிட இயக்கங்கள் தானே, பெரியார் இயக்கங்கள் தானே. மாநில உரிமைகள் கோருவது தமிழ் தேசியத்திற்கு எதிரானவையா, தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானவையா? சமஸ்கிருதமயமாதலை எதிர்த்தது பெரியார் இயக்கங்கள் தானே, திராவிட கட்சிகள் தானே. சமஸ்கிருதமயமாதலை எதிர்த்தது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதா, தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானதா? தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் கொண்டு வந்து எளிமைப்படுத்தியது பெரியார் தானே. அது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதா, தமிழ் தேசியத்திற்கு பகையானதா, ஆதரவானதா? அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்றைக்கு மதராஸ் பிரசிடென்சியாக இருந்ததால் பல மொழி பேசக்கூடிய தென்னிந்திய தேசிய இனங்கள் ஒரே நிலப்பரப்பில் வாழ்ந்ததால் அன்றைக்கு திராவிடம் என்கிற பெயரில் தான் இயக்கம் காண முடிந்தது. திராவிடம் என்கிற பெயரில் தான் தமிழ் உணர்வை ஊட்ட முடிந்தது. திராவிடம் என்கிற பெயரில் தான் பார்ப்பன எதிர்ப்பை பரப்ப முடிந்தது, பதிவு செய்ய முடிந்தது. தமிழீழ விடுதலைக்காக சிங்கள பௌத்த பேரினவாத சக்திகளை எதிர்த்து களமாடிய போராளிகள், பல்வேறு இயக்கங்களை சார்ந்த போராளிகள் ஈகம் செய்திருக்கிறார்கள் என்றாலும் விடுதலை புலிகளில் இருந்து ஈகம் செய்த தோழர்களை நினைவு கூர்ந்திடும் வகையில்தான் முதலில் தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் மாவீரர் நாளை அறிவித்தார். அவர்களுக்கு மாவீரர் துயிலும் இல்லங்களில் உற்றார் உறவினர்களுடன் கூடி ஈகச் சுடரேற்றி வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வை தமிழர் பண்பாட்டு நிகழ்வாக மாற்றி அமைத்தார். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் ஒட்டுமொத்த போராளிகளையும் நினைவு கூர்ந்து வீர வணக்கம் செலுத்துகிற நாளாக இதனை கடைபிடித்து வருகிறோம். தமிழீழ விடுதலைக்காக உயிர் நீத்த பொதுமக்களுக்காகவும் இந்த நேரத்தில் நாம் வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருபுறம் போராளிகள் உயிர் இழந்திருக்கிறார்கள், ஈகம் செய்திருக்கிறார்கள். பல்வேறு இயக்கங்களை சார்ந்த போராளிகள் ஈகம் செய்திருக்கிறார்கள். அனைவரும் தமிழீழத்தின் விடுதலைக்காகத்தான். அதே வேளையில் இயக்க சார்பற்ற நிலையில், போராளிகளாக இல்லாத நிலையில் தமிழ் சொந்தங்களும் பல்லாயிரக்கணக்கில் பலியாகியிருக்கிறார்கள், ஈகம் செய்திருக்கிறார்கள். அப்படி தமிழீழ விடுதலைக்கான அந்த களத்தில் களப்பலியான அனைவருக்கும் நாம் இந்த நேரத்தில்
லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். மக்களும் பலியாகிறார்கள், போராளிகளும் பலியாகிறார்கள் என்கிற போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பலி, துக்கம், சோகம், ஒட்டுமொத்த ஈழ தேசமே இப்படி ஒவ்வொரு நாளும் யுத்தக்களமாக மாறி இருக்கிற சூழலில் மக்களுக்கும் யுத்தத்திற்கும் இடையிலே இடைவெளி ஏற்பட்டு விடாமல் மக்களோடு போராளிகள் இணைந்தே நிற்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு, பண்பாட்டு புரிதலோடு மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கண்டறிந்த ஒரு உத்திதான் மாவீரர் நாள் என்பதாகும். போராடுவது மட்டும் ஒரு போராளியின் கடமை அல்ல. எத்தகைய நடவடிக்கையாக இருந்தாலும் அது மக்களோடு தொடர்புடையதாகவே இருக்க வேண்டும். மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தப்படுவதாக அமைந்துவிடக்கூடாது. சாதாரணமாக அறப்போராட்டம் நடத்துகிற போது யாராவது கைதானால் கூட குடும்பத்தில் உள்ளவர்கள், யாரோ ஒருவன் கட்சி நடத்துகிறானாம், என் வீட்டு பிள்ளைகளும் இதிலே பாழாகிவிட்டார்கள், பாழாகி போனார்கள், போலீஸ் வந்து அவனை கைது செய்து கொண்டு போய்விட்டது என்று மக்கள் வருந்துவதை நாம் பார்க்கிறோம். மக்களிடம் உள்ள இயல்பான போக்கு அது. ஒரு பாதிப்பை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. விடுதலை சிறுத்தைகள் இங்கே அறவழியில் போராட்டங்களை முன்னெடுக்கிறது. அப்படிப்பட்ட போராட்டங்களை சில நேரங்களில் நாம் சட்டத்தை மீறுவதற்குரிய சூழலை எதிர்கொள்கிறோம். அனுமதி தரமாட்டார்கள். அனுமதி மறுத்த நிலையில் நாம் போராடுகிறோம். காவல்துறை கைது செய்கிறது, சிறைப்படுத்துகிறது, குண்டர் தடுப்பு சட்டத்தில் தடுப்பு காவலில் வைக்கிறார்கள். அப்போது அந்த இளைஞரின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு துயரத்திற்கு ஆளாகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். யாரோ ஒருவன் கட்சி நடத்துகிறான், அவன் ஏதோ போராட்டம் நடத்துகிறான், அதனால் என் குடும்பத்தில் என் பிள்ளை கைது செய்யப்பட்டிருக்கிறான் என்று எண்ணுகிற அந்த இளைஞனின் பெற்றோர் உள்ளம் துயரப்படுகிற போது அதற்கு ஆற்றுப்படுத்துகிற எதிர்வினை ஆற்ற வேண்டிய பொறுப்பு இயக்கத்திற்கு உண்டு. அந்த குடும்பத்தினரை சந்திக்க வேண்டும், அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். சிறைப்படுத்தப்பட்டவனை மீட்பதற்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் என்பதை செய்தாக வேண்டும். கைது நடவடிக்கைகளை கண்டிக்க வேண்டும். ஒருவரை கைது செய்தால் 1000 பேர் வீதிக்கு வருவோம் என்கிற நிலையை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு இயக்கம் மக்களோடு இணைந்து பிணைந்து நிற்கிற உத்தி. இது அறவழி போராட்ட களத்தில். அங்கே விடுதலை யுத்தம், ஆயுத போராட்டம், கைது சிறை என்பதல்ல, காயம், ஊனம், மரணம் என்று வீட்டுக்கு வீடு பெரும் துயரம். அப்படி வீட்டுக்கு வீடு பெரும் துயரம் சூழுகிற போது அந்த மக்களை ஆற்றுப்படுத்துவதற்கு என்ன வழி? அந்த மக்களை யுத்தக்களத்திலே இணைப்பதற்கு என்ன வழி? அப்படி ஈகம் செய்தவர்களின் குடும்பத்திற்கு எத்தகைய அரசியல் புரிதலை ஏற்படுத்துவது என்கிற கேள்விக்கு விடைதான்
மேதகு பிரபாகரன் அவர்கள் கண்டறிந்த இந்த பண்பாட்டு உத்தி, இது ஒரு பண்பாட்டு உத்தி. இது மாவீரர் நாள் என்பது மக்களையும் போராளிகளையும் இணைப்பதற்கான ஒரு களம். பாதிக்கப்பட்ட மக்களை ஆற்றுப்படுத்துவதற்கான ஒரு உத்தி. பண்பாட்டு தளத்திலும் போராளிகள் தொலைநோக்கு பார்வையோடு இயங்க வேண்டியது தவிர்க்க முடியாத தேவையாகிறது. அவர்கள் வீட்டுக்கு வீடு போய் துக்கம் விசாரிக்க முடியாது. வீட்டுக்கு வீடு போய் இழப்பீடு தர முடியாது. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு புலி இருக்கிறான், ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவன் பலியாகி இருக்கிறான் என்பது துயரப்படுவதற்குரியதல்ல, பெருமைப்படுவதற்குரியது. அது எழுச்சி பெறுவதற்கான தேவை என்று உணர்த்துகிற ஒரு பண்பாட்டு நிகழ்வு மாவீரன் பிரபாகரன் அவர்களால் வடிவமைக்கப்பட்டதுதான் மாவீரர் நாள். முதலாக விடுதலை புலிகள் இயக்கத்தில் சங்கர் என்கிற இளைஞன் காயம்பட்டு உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக கடல் தாண்டி சென்னைக்கு வந்து சிகிச்சை பெற்றும் பலனின்றி உயிரிழந்தான். அவன் உயிரிழந்த நாள்தான் நவம்பர் 27. ஒரே ஒருவன் உயிரிழந்தால் அந்த ஒரு நாளை சொல்லி அந்த நாளில் நாம் வீர வணக்கம் செலுத்த முடியும். ஒவ்வொரு ஆண்டும் நாம் மேலவளவு முருகேசனுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். அது ஒரு குறிப்பிட்ட நாள், 7 பேர் இறந்த நாள். ஆனால் தமிழீழ விடுதலை களத்தில் அப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் என்று நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே ஈகம் செய்கிறார்கள் என்கிற போது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வீர வணக்க நாளை நினைவு கூர்ந்திட முடியாது. ஒவ்வொரு நாளையும் வீர வணக்க நாளாக கடைபிடிக்கவும் முடியாது. அப்படி என்றால் 365 நாளும் வீர வணக்க நாளாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு தேவை உருவாகும். ஆகவேதான் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த மாவீரன் லெப்டினன்ட் சங்கர் உயிரிழந்த நாள்தான் ஒட்டுமொத்த போராளிகளின் ஈக நாள், வீர வணக்க நாள் என்று அறிவித்து ஈழ தேசமெங்கும் நிறுவப்பட்டிருக்கிற மாவீரர் துயிலும் இல்லங்களில் யார் யாருடைய மரணம் என்பதை உலகத்தில் வேறு எந்த இயக்கமும் அவ்வளவு தெளிவான வரையறைகளை கொண்டு ஈகம் செய்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வுகள் நடைபெற்றதாக சான்றுகள் இல்லை. இராணுவத்தில் கூட, ஒரு அரசாங்கம் நடத்துகிற இராணுவத்தில் கூட பிழைகள் நேரும், பெயர்கள் விடுபட்டு போகும். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் தம்முடைய உயிரை தியாகம் செய்த, ஈகம் செய்த ஒவ்வொருவருடைய வரலாறும் அங்கே திரட்டப்பெற்று அவர்கள் அனைவரும் மரியாதையோடு வீர வணக்கத்தோடு அடக்கம் செய்யப்பட்டார்கள். அடக்கம் செய்ய முடியாமல் பலியானவர்களின் வரலாறும் அங்கே பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்காகவும் கல்லறை நிறுவப்பட்டது. தமிழீழ தேசமெங்கும் மாவீரர் துயிலும் இல்லங்கள் இருந்தன. அதுதான் இங்கே நாம் சுடுகாடு என்று சொல்லுவது, அல்லது இடுகாடு என்று சொல்லுவது, அல்லது சமாதி என்று சொல்லுவது அங்கே
மேதகு பிரபாகரன் அவர்களால் மாவீரர் துயிலும் இல்லங்கள் என்று அழைக்கப்பட்டன. கோப்பாய் என்னும் இடத்தில் மாவீரர் துயிலும் இடம். நான் நேரடியாக அங்கே சென்று இந்த மாவீரர்கள் உறங்கும் அந்த பகுதியில் சில மணி நேரம் இருந்துவிட்டு வந்திருக்கிறேன். கிளிநொச்சியிலே விசுவமேடு பகுதியிலே ஒவ்வொரு இடத்திலும் 3000 பேர், 4000 பேர், 5000 பேர் என்று இறந்தவர்களின் கல்லறைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு துயிலும் இல்லத்திலும் தமிழ்நாட்டிலிருந்து போய் அங்கே போராடி களமாடி உயிரிழந்தவர்களின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ்நாட்டில் உள்ள அந்த குக்கிராமத்தின் பெயரோடு போராளியின் பெயரும் இணைக்கப் பெற்று அவன் பிறப்பு தெரியாது, இறந்த நாள் குறிக்கப்பெற்று கல்லறைகள் அங்கே நிறுவப்பெற்றிருக்கின்றன. அப்படி மாவீரர்களை மதிக்கிற, போற்றுகிற, வணங்குகிற ஒரு மகத்தான பண்பாட்டை இந்த யுத்தம் களம் உருவாக்கியிருக்கிறது. மேதகு பிரபாகரன் உருவாக்கியிருக்கிறார். இறந்தவர்கள் அவ்வளவுதான் என்று அவர்களை மறந்துவிட்டு அவர்கள் களத்தில் போராடுவதை மட்டுமே குறியாக கொண்டிருக்கவில்லை. ஈகம் செய்தவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்திட வேண்டும். அவர்களின் கனவை நனவாக்குவதற்கான உறுதிமொழியை வீரவணக்க நாளில், மாவீரர் நாளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு புதிய பண்பாட்டை, புரட்சிகர பண்பாட்டை நிறுவியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். இது வெறும் சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல. ஒருவர் இறந்தால் அவர் இறந்த நாளில் திவசம் கொடுப்பது, திதி கொடுப்பது மதத்திலே இருக்கிற ஒரு பண்பாடு. அது ஒரு குடும்பம் செய்கிற நினைவு கூர்தல். அதை ஒரு சடங்காக பின்பற்றக்கூடிய கடமையாக நாம் கருதுகிறோம். ஆனால் இது ஒரு புரட்சிகரமான பண்பாடு. எப்படி இது புரட்சிகரமான பண்பாடு? இவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்கள் அல்ல, விபத்திலே மாண்டவர்கள் அல்ல, பலியாவோம் என்பது தெரிந்து களமாடியவர்கள், ஈகம் செய்ய உறுதியேற்று களமாடியவர்கள், மண்ணுக்காக உயிரை ஈகம் செய்ய உறுதியேற்று களமாடியவர்கள், விடுதலைக்காக இன்னுயிரை ஈகம் செய்வதற்கு முன்வந்த பலியானவர்கள், களப்பணியானவர்கள். ஆகவே தம்முடைய மரணத்தை முன்கூட்டியே அறிந்து உயிரை ஈகம் செய்வதற்கு துணிந்து அதன் அடிப்படையில் தன்னை தாரை வார்த்து கொடுத்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த போராளிகளின் ஈகம் என்பது துயருற்று கண்ணீர் சிந்துவதற்கல்ல, துக்கத்தில் வீழ்ந்து முடங்குவதற்கல்ல, விடுதலைக்கான வேட்கையை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக, விடுதலை போராட்டத்தின் வேகத்தை மேலும் முடுக்கி விடுவதற்காக, விடுதலை போராட்டத்தின் தேவையை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக, அடைகாப்பதற்காக ஆகவே இந்த பண்பாடு புரட்சிகர பண்பாடு, மக்களுக்கான பண்பாடு. விசுவமேடு என்கிற அந்த மாவீரர் துயிலும் இல்லம் நிகழ்விலே 2004ஆம் ஆண்டு இதே நவம்பர் 27ஆம் நாள் இதே வேளையில் நான் அந்த போராளிகளோடு, பொதுமக்களோடு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வில் பங்கேற்றேன். அந்த துயிலும் இல்லத்தில் மட்டும் 4000 கல்லறைகள் இருந்தன. ஒவ்வொரு கல்லறையிலும்
அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து நின்றார்கள். ஒவ்வொரு கல்லறையின் முன்பும் விளக்கேற்றி வைத்து காத்து நின்றார்கள். மாவீரர் துயிலும் இல்லத்தில் ஒரு பொது இடம், ஒரு சிறு மேடை. அங்கே புலிகள் இயக்கத்தின் தளபதிகளில் ஒருவர் வந்து நிற்பார். அவர் அந்த இடத்திலே நிறுவப்பட்டிருக்கிற ஈகச் சுடரை ஏற்றுகிறார். எல்லோரும் ஈகச் சுடரை அவரவர் குடும்ப உறுப்பினரை நினைவு கூர்ந்து, இந்த போராளிகளை நினைவு கூர்ந்து, அவர்களின் ஈகத்தை நினைவு கூர்ந்து ஈகச் சுடர் ஏற்றி அமைதி காத்து அகவணக்கம் செலுத்துகிறார்கள். வீரவணக்கம் செலுத்திய பின்னர் சில நொடிகளில் அங்கே பொருத்தப்பட்டிருக்கிற திரையில் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தோன்றி உரையாற்றுகிறார். அந்த நிகழ்வில் நான் பங்கேற்ற போது அந்த கட்டுப்பாட்டை, அந்த ஒழுங்கை கண்டு நான் சிலிர்த்து போனேன். அந்த இடத்தில் மேதகு பிரபாகரன் இல்லை, ஆனால் அங்கே கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த இடத்தில் இராணுவ வீரர்கள் யாரும் இல்லை, ஆனால் அங்கே ஒழுங்கு இருக்கிறது. அந்த இடத்தில் காவல்துறையினர் யாரும் இல்லை, ஆனால் அங்கே பாதுகாப்பு உணர்வு மேலோங்கி இருக்கிறது. மாவீரர் துயிலும் இல்லங்களை சுற்றி புலிகள் தங்களை வெளிச்சப்படுத்திக் கொள்ளாத இடங்களில் நின்று பாதுகாப்பு தருகிறார்கள். பொதுமக்கள் சாறை சாறையாக வந்து அவரவர் கல்லறைக்கு அருகே வந்து நிற்கிறார்கள். கண்கொள்ளா காட்சியாக அது இருக்கிறது. ஒரு துயரத்தை எவ்வளவு பெரிய புரட்சிகரமான பண்பாடாக ஒரு தலைவர் மாற்றி இருக்கிறார் என்பதை கண்டு நான் வியந்து போனேன். எவ்வளவு பெரிய துயரம், எவ்வளவு பேர் மாண்டு போயிருக்கிறார்கள், எத்தனை உயிர்கள் இங்கே பலியாகி இருக்கின்றன, இவ்வளவு பேர் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் இழவு. அவர்கள் இதை எதிர்மறையாக பார்க்கவில்லை. இப்படி ஒரு இயக்கம் இருப்பதால் தான் என் வீட்டு பிள்ளைகள் இப்படி மரித்து போனார்கள், இவ்வளவு பேர் மாண்டு போனார்கள். இந்த சுடுகாட்டிலே போய் நிற்கிற போது 4000 கல்லறைகள் இருக்கிற இடத்தை பார்க்கிற போது அவ்வளவு பேரும் இயற்கை மரணம் அடைந்தவர்கள் அல்ல, வீர மரணம் அடைந்தவர்கள். ஒரு இயக்கத்திற்கு எதிராக மக்கள் சிந்திக்கவில்லை, அந்த இயக்க தலைவனை எதிராக பார்க்கவில்லை. இவ்வளவு பெரிய பலி, உயிர் இழப்பு தேவையற்றது என்கிற புலம்பல் இல்லை. இந்த மக்களிடத்திலே நம்பிக்கை மேலோங்கி இருந்தது. நமக்கென்று ஒரு தலைவன் இருக்கிறான். எத்தனை 1000 பேர் உயிரிழந்தாலும் நமக்கென்று ஒரு தேசம் பிறக்கும், விடுதலை கிடைக்கும் என்கிற அந்த உறுதிப்பாடு அவர்களிடத்திலே மேலோங்கி இருந்தது. அவர்கள் அங்கே கண்ணீர் கொட்டினார்கள் என்றாலும் கூட அது உறுதியான நம்பிக்கையோடு உதிர்ந்த கண்ணீர் பூக்கள், இந்த மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற கண்ணீர் பூக்கள். ஒரு தலைவன் எப்படிப்பட்ட பரிணாம மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார், எவ்வளவு பெரிய துயரத்தை ஒரு புரட்சிகர நிகழ்வாக மாற்றி இருக்கிறார். உள்ளபடியே இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பதிவு செய்கிறேன். மேதகு பிரபாகரன் அவர்கள் உலகின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மாமனிதராக, புரட்சியாளராக தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டவர். எந்த இராணுவ பள்ளியிலும் அவர் பயிற்சி பெற்றவர் அல்ல.
அப்படி ஒரு பாரம்பரியமுள்ள குடும்பத்தில் தோன்றியவரும் அல்ல. அந்த மண்ணிலே சராசரி இளைஞர்களைப் போல விளையாடி திரிந்தவர்தான். ஆனால் அவருக்குள் ஒரு தீராத வேட்கை தீயாக கனன்று கொண்டிருந்திருக்கிறது. தீராத வேட்கை தேசத்தின் விடுதலை என்கிற தீயாக அது கனன்று கொண்டிருந்தது. படிப்பில் கவனம் செலுத்தாதவர் மக்களின் விடுதலையில் கவனம் செலுத்தினார். சராசரி மாணவனாக படித்து அரசு வேலைக்கு செல்ல வேண்டும், வருமானம் ஈட்டி பெண்டு பிள்ளைகளோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று கருதாமல், நாட்டின் விடுதலைக்காக போராட வேண்டும் என்று 11 பருவத்திலேயே உறுதி எடுத்துக்கொண்டு ஒரு இயக்கத்தை தானே தலைமை வகித்து உருவாக்கி நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே இளைஞர்களை ஈர்த்து அவர்களுக்கு விடுதலை கருத்தியலை பயிற்றுவித்து, வெறும் ஆயுத பயிற்சி அல்ல, வெறும் ஆயுத பயிற்சியால் ஒரு போராட்டத்தை நெடுந்தூரம் எடுத்துச் செல்ல முடியாது. கருத்தியல் பயிற்சியும் ஆயுத பயிற்சியும் இணைந்த ஒரு பாசறையாகத்தான் விடுதலை புலிகள் இயக்கத்தை அவர் உருவாக்கினார். பேரரசுகளின் இராணுவ பள்ளிகளில் பிரபாகரனின் போர் உத்தி என்று சிலபஸ் இருக்கிறது. அமெரிக்க இராணுவ பள்ளியில் பிரபாகரனின் போர் உத்திகள் என்று வகுப்பெடுக்கிறார்கள் என்று அப்போதே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு நோக்கத்தை நாம் முடிவெடுத்து அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற களத்தை அமைத்து அதில் உறுதியாக நின்றால் சாதிக்க முடியும் என்பதற்கு மேதகு பிரபாகரன் ஒரு சாட்சி. உலகில் எத்தனையோ பல புரட்சியாளர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி பெறுகிற ஒரு வாய்ப்பு, ஒரு களம் அமைந்திருக்கிறது. இவர் எங்கேயும் போய் பயிற்சி பெற்றவர் அல்ல. பல யுத்த களங்களில் அமெரிக்க இராணுவமே புலிகளை சிங்கள இராணுவத்தினரோடு இணைந்து மோதி இருக்கிறது. ஆனையிரவு யுத்தத்தில் புலிகளை எதிர்த்து நின்ற சிங்கள படையினரோடு அமெரிக்க படையினரும் இருந்தார்கள் என்பது வரலாறு. ஆனால் புலிகளே வென்றார்கள் என்பதும் வரலாறு. அந்த யுத்த வரலாறை நீங்கள் எங்கேயும் தேடி படித்துக் கொள்ள முடியும். ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்களின் போர் உத்திகள் என்பது அவ்வளவு எளிதாக எல்லோராலும் விவரிக்கப்படுவதில்லை. அவருடைய போர் உத்திகள் என்பவை மக்களோடு இணைந்து போராடுகிற உத்திகள் தான். மக்களையும் போராளிகளாக பரிணாமம் பெற செய்வதுதான் அவருடைய உத்தி. அதுதான் போற்றுதலுக்குரியது. பொதுவாக ஆயுதம் ஏந்துகிற அமைப்பு ஒரு குழுவாக அப்படியே மக்களிடமிருந்து தனிமைப்பட்டு போவார்கள். தமிழ்நாட்டில் அப்படி பல ஆயுத குழுக்கள் தோன்றி அழிக்கப்பட்டு விட்டன. ஆந்திரா, தெலுங்கானா பகுதிகளில் அப்படி ஆயுத குழுக்கள் தோன்றி அழிக்கப்பட்டு இருக்கின்றன. இன்னும் பலர் தலைமறைவாக இருக்கிறார்கள். மேற்கு வங்கத்திலும் ஆயுத குழுக்கள் தோன்றி அழிக்கப்பட்டிருக்கின்றன.
ஆனால் 25 ஆண்டு காலம் ஒரு யுத்தத்தை தொடர்ந்து நடத்த முடிந்தது என்றால் விடுதலை புலிகள் வெறும் ஆயுத குழுவாக தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. ஒரு டீம், அதில் ஒரு 1000 பேர் போராளிகள் அல்லது 10,000 பேர் போராளிகள், அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. கொரில்லா முறையில் யுத்தம் நடத்துகிறார்கள், எதிரிகளை வேட்டையாடுகிறார்கள், ஆங்காங்கே திடுமென குண்டுகள் வெடிக்கின்றன, அவர்கள் பலியிடப்படுகிறார்கள் அல்லது பழிவாங்கப்படுகிறார்கள். இப்படி அல்ல இந்த யுத்தம். ஒவ்வொரு குடும்பமும் தன்னை விடுதலை புலியாய் கருதக்கூடிய அளவுக்கு அங்கே மக்களோடு இணைந்து பணியாற்றிய ஒரு உத்திதான் மேதகு பிரபாகரன் அவர்களின் உத்தி. தமிழீழத்தில் வாழ்ந்த தமிழ் குடும்பம் ஒவ்வொருவரும் நானும் இயக்கம்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களை கருத்தியல் ரீதியாக பயிற்றுவித்தார். எங்கள் குடும்பத்திலும் ஒரு போராளி உண்டு என்று ஒவ்வொரு குடும்பமும் உரிமை கோருகிற அளவுக்கு, பெருமை பேசுகிற அளவுக்கு அவர்களை யுத்தத்தோடு இணைத்து வைத்திருந்தார், பிணைத்து வைத்திருந்தார். அதனால்தான் 25 ஆண்டு காலம் நீடித்தது. கடைசியில் அந்த யுத்தம் அழிக்கப்பட்டு விட்டது, இயக்கம் அழிக்கப்பட்டு விட்டது என்பதற்கு வேறு உலகளாவிய காரணிகள் இருக்கின்றன. அது இன்டர்நேஷனல் லாபி. சிங்களவர்களால் மட்டும் புலிகளை வீழ்த்தி இருக்க முடியாது, வீழ்த்த முடியாது. அல்லது இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து 2 நாடுகள் மட்டும் புலிகளை வீழ்த்த முடியாது, வீழ்த்தி இருக்க முடியாது. உலகளாவிய சதிவலைகள் பின்னப்பெற்று அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய பல்வேறு வல்லரசுகளும் இதிலே தலையிட்டு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த முயற்சிகளின் விளைவாகத்தான் அங்கே விடுதலை யுத்தம் முறியடிக்கப்பட்டது. சொல்லப்போனால் விடுதலை புலிகள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார்கள். சிங்களவர்களின் கைகளில் இருந்து புலிகளை எதிர்க்கும் யுத்தம் மாறி போய்விட்டது. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்களின் கைகளில் இல்லை என்கிற நிலை எப்போதே உருவாகிவிட்டது. அதனால்தான் இந்தியாவிலே தலையிட முடிந்தது. உலக நாடுகள் தலையிட்டன. தமிழீழ விடுதலை போராட்டத்தை வெறும் மொழி சார்ந்த, இனம் சார்ந்த பிரச்சனையாக பாராமல் அதை ஒரு மக்கள் விடுதலை போராட்டமாக உலக நாடுகள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கொண்டு செல்வதற்குள் உலகளாவிய அரசியல் பாதைகள் மாறி போய்விட்டன, அரசியல் சூழல்கள் மாறி போய்விட்டன. அதனால்தான் விடுதலை புலிகளை வெறும் ஆயுத குழுவாகவே அவர்கள் பார்த்தார்கள். விடுதலை புலிகளின் போராட்டத்தை மக்கள் போராட்டமாக பார்க்காமல் வெறும் பயங்கரவாத நடவடிக்கையாக பார்த்தார்கள். அல்லது அப்படி பார்க்கும்படி செய்யப்பட்டன. அதுதான் எதிரிகளின் வெற்றியாக அமைந்தது. விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளாகவும் விடுதலை புலிகளின் போராட்டத்தை ஒரு விடுதலை போராட்டமாக, மக்கள் விடுதலைக்கான போராட்டமாக காட்டாமல் அது பயங்கரவாத நடவடிக்கைகள் என்று சித்தரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் 20க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து நடத்திய ஒடுக்குமுறையில்தான் அந்த யுத்தம் முறியடிக்கப்பட்டது. ஆனால் அது உண்மையிலேயே மக்கள் போராட்டம், அது ஒரு விடுதலை யுத்தம். 2002 2004 அவரை சந்திக்கிற போது இதை பற்றி அவரோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் என்கிற முறையிலே அவருக்கு இருந்த உலகளாவிய பார்வையை புரிந்து நான் வியப்படைந்திருக்கிறேன். தனிப்பட்ட முறையிலே என் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையை நான் எண்ணி பார்க்கிறேன், பற்றுதலை நான் எண்ணி பார்க்கிறேன்.
சத்தியமூர்த்தி என்கிற சேரலாதனிடத்தில் எல்லோரும் தளபதிகள் எல்லாம் கூடியிருந்த போது அவர் நகைச்சுவை ததும்ப பேசக்கூடியவர், ஒரு யுத்த களத்திலே நிற்கிற போராளி. அவரிடத்திலே மேலோங்கி இருந்த அந்த ஹியூமரஸ் அப்ரோச், நகைச்சுவை ததும்ப பேசுகிற அணுகுமுறை ரொம்ப வியப்பை அளிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட அவர் ஒரு யுத்த களத்திலே நிற்கிறோம், நெருப்பு களத்திலே நிற்கிறோம், எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்கிற பீதியில் இருக்கிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் மிக இயல்பாக எங்களோடு அவர் அளவலாவினார், நகைச்சுவை ததும்ப உரையாடினார். அப்போது சேரலாதனிடம் சொன்னார், இவர் நம்மோடு இருந்திருந்தால் ஒரு படையணியின் தளபதியாக இருந்திருப்பார் என்று சொன்னார். என் தோளில் கை போட்டுக்கொண்டே சொன்னார். நாங்கள் உரையாடியதிலிருந்து எனக்குள்ள ஈடுபாட்டையும் அவர் உணர்ந்து அதை சொன்னார். எங்கள் படையிலேயே உங்கள் பெயரில் ஒரு அணியை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்றும் சொன்னார். புலிப்படையிலேயே சிறுத்தை படையணி என்ற ஒன்றை நான் உருவாக்கி இருக்கிறேன், அது அதிவேகமான ஒரு படை என்று சொன்னார். எனக்கு இட்டுக்கட்டி பேச தெரியாது. அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் இல்லை என்று எண்ணிக்கொண்டு வாய்க்கு வந்ததை பேசுகிறவன் அல்ல நான். இது 100க்கு 100 விழுக்காடு உண்மை அவர் சொன்னது. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் நம்முடைய கவிஞர், வாணியம்பாடி கவிஞர் அப்துல் காதர். அவர் ஒரு நிகழ்விலே குறிப்பிட்டார், என்னை அழைத்திருந்தார்கள் புலிகள், பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்றேன். ஓய்வாக இருக்கிற போது சில தம்பிகளின் கழுத்தில் இருந்த குப்பியை, சைனைடு குப்பியை தொட்டு பார்த்து அதை பற்றி நான் விசாரித்தேன். அதில் ஒரு சில தம்பிகள் டாலர் போட்டிருந்தார்கள். அந்த டாலரை வாங்கி பிரித்து பார்த்தேன். இந்த டாலருக்குள் 2 படங்கள் இருந்தன. ஒரு படம் மேதகு பிரபாகரன், இன்னொரு படம் தம்பி திருமாவளவன் படம் என்று சொன்னார். புலிகளின் கழுத்தில் தொங்கிய டாலருக்குள்ளே பிரபாகரன் படமும் திருமாவளவன் படமும் இருந்ததை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்று நம்முடைய கவிஞர் அப்துல் காதர் அவர்கள் பேசியது இன்னும் பதிவில் இருக்கிறது. அவர் வியப்பாக சொன்னார், எவ்வளவு பெரிய நம்பிக்கை என்று. சேரலாதன் என்னை அழைத்துக் கொண்டு தளபதி சூசை அவர்களை சந்திப்பதற்காக போனபோது சூசை கடலோரக் கரையில் ஒரு தனி மரம், ஒற்றை மரத்தின் கீழே அமர்ந்திருந்தார். நாங்கள் 3 மணி நேரம் தாமதமாக போனதால் அவர் எழுந்து ஆத்திரத்தோடு சேரலாதனை கடிந்து கொண்டார். இவ்வளவு தாமதமாக ஏன் வந்தீர்கள் என்று அவர் விளக்கம் சொன்னார். ஆனாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது எங்களுக்கென்று தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆதரவு படை உண்டு என்றால் அது சிறுத்தை படைதான். உங்கள் மீது எங்கள் தலைவர் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார், பற்றுதலை வைத்திருக்கிறார். இதை அண்ணன் தளபதி சூசை அவர்கள் எங்களிடத்திலே சொன்னார். அன்று இரவு அதையெல்லாம் முடித்துக்கொண்டு நாங்கள் தங்குவதற்காக ஓரிடத்திற்கு அழைத்து போகிறார் சேரலாதன். நள்ளிரவு நேரம். அங்கே ஏராளமான இளைஞர்களும் இளம்பெண்களும் விழித்து கொண்டிருந்தார்கள், பயிற்சி எடுத்து கொண்டிருந்தார்கள். இசை பயிற்சி, பறை பயிற்சி. நான் போனதும் இளைஞர்கள் ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்து கொண்டு நலம் விசாரித்தார்கள். அதிலே ஒரு பெண்மணி எங்களுக்கு வகுப்பெடுக்கிற போது அண்ணன் உங்களை பற்றி பேசியிருக்கிறார், உங்கள் பெயரை உச்சரித்திருக்கிறார் என்று சொன்னார். எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஏன் இதை குறிப்பிடுகிறேன், மறுபடியும் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால்,
தமிழ்நாட்டில் திருமாவளவனை சாதி முத்திரையோடு பார்க்கிற சூழலில், ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் என்று ஓரங்கட்டுகிற சூழலில், என்னை தமிழர்களுக்கான ஒரு தலைவன், ஒரு இளைஞன் என்று அடையாளம் கண்டவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். இந்த நன்றி பெருக்கோடு இதை உங்கள் முன்னால் நான் பதிவு செய்கிறேன். முதலில் A9 பாதை திறந்துவிட்ட போது 2002 மானுடத்தின் தமிழ்கூடல் மாநாடு யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற போது, தமிழ்நாட்டிலிருந்து யார் யாரையெல்லாம் அழைப்பது என்று முடிவெடுத்த போது இதை பற்றி சொன்னார். நாங்கள் முடிவெடுத்த போது கவிஞர் ரத்தினதுரை சொன்னார். புதுவை ரத்தினதுரை, புதுக்குடியிருப்பு. அவர் சொன்னார், நாங்கள் யார் யாரையெல்லாம் அழைக்கலாம் என்று முடிவெடுத்தோம். சில பெயர்களை நான் எழுதி கொடுத்தேன். இலக்கியத்துறையில், சினிமா கலைத்துறையில் என்று ஒரு 4-5 பெயரை எழுதி கொடுத்தேன். சரி என்று ஒப்புக்கொண்டார். அரசியல் தளத்திலிருந்து யாரை அழைப்பது என்று எங்களுக்கு புரியவில்லை, நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று தலைவரிடத்தில் போய் கேட்டோம். அவர் உடனே ஒரு தாளை எடுத்து அதை எழுதி என் கையில் திணித்தார். நான் பிரித்து பார்த்தேன், திருமாவளவன் என்று எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னார். இதை சொன்னவர் புதுவை ரத்தினதுரை. எல்லோர் முன்னிலையிலும் சொன்னார். அரசியல் தளத்திலிருந்து யாரை அழைப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று குழம்பி இருந்தபோது தலைவரிடத்தில் கேட்டேன். தலைவர் ஒரு தாளில் எழுதி தந்தார். அதை என் கையில் திணித்தார். நான் பிரித்து பார்த்தபோது, தம்பி உன் பெயர் இருந்தது, நான் அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைந்தேன் என்று என்னை கட்டி அணைத்துக் கொண்டார். பஸ்டியான் விடுதி என்ற ஒரு விடுதியிலே நாங்கள் தங்கியிருந்த போது ஏராளமான தோழர்கள் எங்களை வந்து பார்த்தபோது, அதிலே ஒருவர் அந்தோணி ஜீவா என்று கருதுகிறேன், அவரோடு பல பேர் வந்திருந்தார்கள், எழுத்தாளர்கள். எனக்காக நான் தங்கியிருந்த அறையில் 4 புலிகள் பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்தார்கள். இளம் சிறுவர்கள் தான் புலிகள். அவர்கள் முன்னிலையில் அவர் கட்டி அணைத்து கொண்டு சொன்னார், தம்பி, உங்களை இந்த மாநாட்டுக்கு தலைவர் பிரபாகரன் அழைத்திருக்கிறார் என்பது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது. நாங்கள் இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்டவர்களாக இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து தலைவர் பிரபாகரன் உங்களை அழைத்திருக்கிறார் என்பது தெரிந்து ஓடி வந்திருக்கிறேன். இது எங்களுக்கு செய்திருக்கிற பெருமை என்று அவர் சொன்னார். இதுவெல்லாம் நான் அந்த களத்திலே சந்தித்த அனுபவங்கள். மேதகு பிரபாகரன் அவர்கள் கருத்தியல் ரீதியாகவும் தலைவர்களை அடையாளம் காணக்கூடியவர். அதுதான் முக்கியமானது. பல பேரை அவர் அழைத்திருக்கலாம், நம்பிக்கை கொண்டிருக்கலாம். திரைப்படத்துறையிலிருந்து பலர் அழைக்கப்பட்டார்கள். நான் போயிருந்த போது, நான் தங்கியிருந்த அறையிலேயே இயக்குனர் சிகரம், இயக்குனர் திலகம், நம்முடைய அண்ணன் பாரதி ராஜா அவர்களும் இருந்தார். 2 பேரும் அங்கே தான் சந்தித்து கொண்டோம். அவரும் அழைக்கப்பட்டிருந்தார். அப்படி பல பேர், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள் அழைக்கப்பட்டாலும் தனிப்பட்ட முறையிலே 2 பேர் மட்டும் அமர்ந்து சந்தித்து உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை மேதகு பிரபாகரன் அவர்கள் திருமாவளவனுக்கு வழங்கினார். அப்போது தமிழ்நாட்டு அரசியலையும் ஈழத்து சிக்கல்களையும் ஏராளமானவற்றை அவர் பகிர்ந்து கொண்ட போதுதான் நார்வே நாட்டின் தலையீடு குறித்து நான் எழுப்பிய கேள்விக்கு அவர் சொன்ன பதில், அமெரிக்க ஏகாதிபத்தியம் எந்த அளவுக்கு சூது சூழ்ச்சியோடு ஈழ விடுதலை போராட்டத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அப்போதே கணித்து சொன்னவர். நார்வே நாட்டுக்கு என்ன அக்கறை? எரிக் சோல்ஹெய்ம் ஏன் இங்கே வருகிறார்? அவர் எதற்காக சமாதானம் பேசுகிறார் என்று நான் கேட்டபோது அவர் சொன்ன கவித்துவமான பதில், அமெரிக்காவின் கோர முகம் இஸ்ரேல், அமெரிக்காவின் அன்பு முகம் நார்வே என்று சொன்னார். அவருக்கு எவ்வளவு பெரிய உலகளாவிய பார்வை இருந்தது.
அமெரிக்காவை எப்படி அவர் எடை போட்டு மதிப்பீடு செய்திருந்தார். இன்றைக்கு பேசுகிற எல்லோரும் ஈழ விடுதலை தோற்று போனதற்கு, இயக்கம் வீழ்ந்து போனதற்கு, முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்ததற்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து திமுகவுக்குள்ளே சுருக்கி வைத்து அதன் பரிமாணத்தை முற்றாக மழுப்பி விடுகிறார்கள். மேதகு பிரபாகரன் அவர்களின் பார்வை எங்கே? அதை பற்றி பேசுகிற நம்மவர்களின் பார்வை எங்கே? அப்பேற்பட்ட அந்த இனப்படுகொலையையும் தம்முடைய அரசியல் பகையை தீர்த்து கொள்வதற்காக தமிழ்நாட்டில் எல்லோரும் அரசியல் செய்தார்களே தவிர உண்மையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லை, இன்றைக்கும் சொல்லவில்லை. ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதற்கு எது காரணம் என்பதை சரியாக மக்களிடத்தில் சொல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது. இந்தியாவின் பங்களிப்பு என்ன? உலக நாடுகள் இதிலே எந்தெந்த நாடுகள் தலையிட்டன? அதிலே அமெரிக்காவின் அடிவருடி நாடுகள் எவை எவை? இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டதற்கும் உலகச் சூழல் மாறியதற்கும் என்ன தொடர்பு? அதன் பிறகு ஈழச் சிக்கல் எவ்வாறு பார்க்கப்பட்டது உலகத்தின் பார்வையில்? இவையெல்லாம் ஈழ விடுதலையில் அக்கறையுள்ள ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான வரலாறு. இதையெல்லாம் பேசாமல் காங்கிரசு தான் காரணம், காங்கிரசோடு கூட்டணி வைத்திருந்த திமுக தான் காரணம், காங்கிரசும் திமுகவும் இடம்பெற்றிருந்த கூட்டணியில் அங்கம் வகித்த விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் என்று யாராவது பேசினால் அவர்கள் அற்பர்கள், தங்களின் அரசியல் லாபங்களுக்காக அரசியல் பேசக்கூடியவர்கள். இந்த பிரச்சனையில் ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதில், விடுதலை புலிகள் இயக்கம் வீழ்த்தப்பட்டதில், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டதில் உலகளாவிய அணுகுமுறை என்பது இருக்கிறது. உலக நாடுகளின் தலையீடுகள் இருக்கின்றன. இன்றைக்கும் விடுதலை புலிகள் மீதான தடை ஏராளமான நாடுகளில் நீடிக்கிறது. இவற்றையெல்லாம் தமிழ் மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டாமா? இளைய தலைமுறையினருக்கு புரிய வைக்க வேண்டாமா? ஒரு தேசம் உலகத்தில் புதிதாக பிறக்க வேண்டுமானால் ஏகாதிபத்திய நாடு ஒன்றின் ஆதரவு இல்லாமல் அது நிகழாது. ஏதாவது ஒரு வல்லரசின் துணையோடு தான் ஒரு புதிய தேசம் பிறக்க முடியும். தாய் மட்டும் தனியே பிரசவிக்க முடியாது, தந்தை தேவை என்பதைப் போல ஒரு தேசம் ஒரு விடுதலை இயக்கத்தால் உருவாகும் என்று நாம் நம்பினாலும் உலகில் தோன்றிய ஒவ்வொரு புதிய நாட்டுக்கு பின்னாலும் ஒரு ஏகாதிபத்தியத்தின் கை இருக்கிறது, ஒரு வல்லரசின் கை இருக்கிறது. உலகம் முழுவதும் விடுதலை இயக்கங்கள் வீழ்த்தப்பட்ட வரலாற்றின் பின்னணியில் ஒரு ஏகாதிபத்தியம் இருக்கிறது, அல்லது பல ஏகாதிபத்திய நாடுகளின் சதித்திட்டங்கள் இருக்கின்றன. ஆக வல்லரசுகளின் துணை இல்லாமல் ஒரு புதிய நாட்டை உருவாக்கிவிட முடியுமா என்றால் முடியவே முடியாது. இந்த வரலாற்று உண்மையை முதலில் தமிழ் இளைஞர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். நாம் இங்கே முழக்கம் எழுப்பினோம், வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் தமிழ் ஈழத்தை வென்றெடுப்போம் என்று. அது வெற்று முழக்கமாக போய்விடும். அது ஒரு நம்பிக்கை முழக்கமாக மாற வேண்டுமானால் ஒவ்வொரு தமிழ் இளைஞனின் சிந்தனைக்குள்ளும் ஒரு நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கான வரலாற்றை சொல்ல வேண்டும், வழிமுறைகளை சொல்ல வேண்டும், வல்லரசுகளின் பங்களிப்பை சொல்ல வேண்டும். வெற்றி பெற்ற நாடுகளின் வரலாறும் வீழ்ச்சியடைந்த போராட்ட வரலாறும் ஒவ்வொருவருக்கும் தெரிந்தாக வேண்டும். இது நம்மூர் அரசியலுக்காக, உள்ளூர் அரசியலுக்காக யாரோ ஒருவர் மீது பழி போட்டுவிட்டு தமிழ் இளைஞர்களை நாம்
முனைமழுங்க செய்யக்கூடாது. அவர்களின் போர்க்குணத்தை நீர்த்து போக செய்யக்கூடாது. அதை வெறுப்பு அரசியலாக மாற்றிவிடக்கூடாது. நமக்கு திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களில் ஒன்றும் பெரிய கவலை இல்லை. அதை திமுக பார்த்து கொள்ளும், அது வேறு. ஆனால் அதை வெறும் திமுக வெறுப்பு அரசியலாக மட்டுமே மாற்றுவது என்பது ஈழ விடுதலை அரசியலுக்கு எதிரானது. அது ஈழ விடுதலை அரசியலுக்கு எதிரானது, ஒரு விடுதலை அரசியலுக்கு எதிரானது. திராவிடம் குறித்து நாம் சொல்லுகிற கருத்து அதுதான். நீங்கள் திமுகவை எதிர்த்து விமர்சிப்பது உங்களுக்கான அரசியல், அல்லது திமுக தலைமையை எதிர்த்து விமர்சிப்பது உங்களுக்கான அரசியல். அதிலே நாம் தலையிட தயாராக இல்லை. அது நம்முடைய பொறுப்பு இல்லை. அவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் பலவீனமாக இல்லை. அது நம்முடைய வேலையும் இல்லை. ஆனால் திமுக வெறுப்பை ஒட்டுமொத்த திராவிட அரசியல் வெறுப்பாக மாற்றுவது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை சுட்டிக்காட்டாமல் நாம் எப்படி இருக்க முடியும்? ஒட்டுமொத்த திராவிட அரசியல் என்பது என்ன? பெரியார் பேசுகிற சமூக நீதி அரசியல் தான். பெரியார் பேசுகிற சமூக நீதி அரசியல் பெரியாரில் இருந்துதான் தொடங்கியதா? பெரியார் பேசுகிற திராவிட அரசியல் பெரியாரில் இருந்துதான் தொடங்குகிறதா என்றால் இல்லை. அதற்கு முன்பே நம்முடைய வரலாற்று அறிவுக்கு எட்டிய வரையில் பண்டிதர் காலத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் அது தொடங்குகிறது. தேசிய அளவில் பார்க்கிற போது மகாத்மா ஜோதிபா பூலே காலத்தில் இருந்தே அது தொடங்குகிறது. ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு என்பதுதான் இந்த மண்ணில் திராவிட கருத்தியலாக வளர்ந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. திமுக எதிர்ப்பு திராவிட கருத்தியல் எதிர்ப்பாக மாறுகிற போது நாம் குறுக்கிட வேண்டியிருக்கிறது. திராவிடம் என்பது திமுக அரசியலோடு மட்டுமே தொடர்புடையதல்ல. திராவிடம் என்பது கலைஞர் குடும்பத்தோடு தொடர்புடையதாக மட்டும் இல்லை, குடும்பத்தோடு மட்டுமே தொடர்புடையதல்ல. திராவிடம் என்பது பண்டிதருக்கு முன்னரே இந்த மண்ணில் உயிர்ப்போடு இருந்திருக்கிறது. பக்தி இயக்க காலத்திலேயே திராவிட சொல் இங்கே புழக்கத்தில் இருந்திருக்கிறது. சைவ மடங்களே அப்படித்தான் இங்கே தோற்றம் பெற்றிருக்கின்றன, திராவிட இயக்கமாகத்தான் தோற்றம் பெற்றிருக்கின்றன. ஆக திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லுவதன் மூலம் சாதியத்தால் வீழ்ந்தோம் என்பதை மறைக்க முயற்சிக்கிறீர்கள் என்றுதானே தோன்றுகிறது. திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லுவதன் மூலம் ஆரியத்தால் வீழ்ந்தோம் என்று கூறிய பண்டிதரின் கருத்தியலை மூடி மறைப்பதாகத்தானே தோன்றுகிறது. தென்னகத்தில் தான் திராவிடம் சரி, வட இந்தியாவில் திராவிடம் இல்லை. தென்னகத்தில் தான் பெரியார், வட இந்தியாவில் பெரியார் அரசியல் இல்லை. தென்னகத்தில் தான் திமுக, வட இந்தியாவில் திமுக இல்லை. இந்த திராவிட இயக்கங்களால் தான் தமிழர்கள் ஒன்று சேர முடியாமல் வீழ்ந்து போடும் என்று சொன்னால், வட இந்தியாவில் பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று பாகுபாடு இருக்கிறதே. சூத்திரர்கள் அடிமைகளாக உழலுகிறார்களே, பஞ்சமர்கள் அங்கே இன்னும் தீட்டுப்படாதவர்களாக, தீண்டப்படாதவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி வீழ்ந்தார்கள்? வட இந்திய மாநிலங்களில் அவர்கள் வீழ்ந்து போனதற்கு எது காரணம்? பெரியார் இயக்கம் காரணமா? உத்தரப்பிரதேசத்தில் சாதிய கொடுமை இல்லையா? மகாராஷ்டிராவில் சாதிய கொடுமைகள் இல்லையா? வர்ண பாகுபாடுகள் இல்லையா? வன்கொடுமைகள் இல்லையா? பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இல்லையா? மக்கள் ஒற்றுமை இப்படித்தானே சிதைந்தது. வர்ண பாகுபாடுகளால் தானே சிதைந்தது. சாதிய பாகுபாடுகளால் தானே சிதைந்தது. சின்னஞ்சிறு குழுக்களாக சிதறி போயின. இது இந்தியா முழுவதும் இருக்கின்றனவா இல்லையா? வட இந்தியாவிலும் இவை இன்றும் தொடர்கின்றனவா இல்லையா? அப்படி என்றால் அங்கே அந்த பாகுபாடுகள் நீடித்திருப்பதற்கும் நிலைத்திருப்பதற்கும் திராவிடமா காரணம்? இந்தியா முழுவதும் இது ஒரே பண்பாக இருக்கிறது, ஒரே பண்பாடாக இருக்கிறது. சாதியம் மக்களை கூறு போட்டு உடைக்கிற மக்களை பிளவுபடுத்தி இருக்கிறது.
ஆரியத்தால் வீழ்ந்தோம் என்பதுதான் வரலாற்று உண்மை. திராவிடத்தால் பார்ப்பனியத்தை வீழ்த்தினோம் என்பதுதான் தமிழர் வரலாற்று உண்மை. சொல்லிலே வேண்டுமானால் மாறுபாடு இருக்கலாம். திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு என்று சொல்லில் வேறுபாடு இருக்கலாம். அந்த திராவிடம் தான் இந்தியை எதிர்த்தது. இந்தி எதிர்ப்பு என்பது தமிழர்களுக்கானது தானே. தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கான போராட்டம் தானே. திராவிட இயக்கம் தானே இந்தி திணிப்பை எதிர்த்தது. இந்தி திணிப்பை எதிர்ப்பது தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானதா எதிரானதா? மாநில உரிமைகளை கோரியது திராவிட இயக்கங்கள் தானே, பெரியார் இயக்கங்கள் தானே. மாநில உரிமைகள் கோருவது தமிழ் தேசியத்திற்கு எதிரானவையா, தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானவையா? சமஸ்கிருதமயமாதலை எதிர்த்தது பெரியார் இயக்கங்கள் தானே, திராவிட கட்சிகள் தானே. சமஸ்கிருதமயமாதலை எதிர்த்தது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதா, தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானதா? தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் கொண்டு வந்து எளிமைப்படுத்தியது பெரியார் தானே. அது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதா, தமிழ் தேசியத்திற்கு பகையானதா, ஆதரவானதா? அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்றைக்கு மதராஸ் பிரசிடென்சியாக இருந்ததால் பல மொழி பேசக்கூடிய தென்னிந்திய தேசிய இனங்கள் ஒரே நிலப்பரப்பில் வாழ்ந்ததால் அன்றைக்கு திராவிடம் என்கிற பெயரில் தான் இயக்கம் காண முடிந்தது. திராவிடம் என்கிற பெயரில் தான் தமிழ் உணர்வை ஊட்ட முடிந்தது. திராவிடம் என்கிற பெயரில் தான் பார்ப்பன எதிர்ப்பை பரப்ப முடிந்தது, பதிவு செய்ய முடிந்தது. ஜோதிபா பூலே ஏன் இப்படி ஒரு போராளியாக மாறினார் என்பதை குறித்து அண்மையிலே ஒரு நூலில் படித்தேன். ஏதோ ஒரு பேரணி, அந்த பேரணியில் தன்னுடைய சக நண்பர்களோடு அவர் நடந்து போகிறார். சக நண்பர்கள் யார் என்றால் பிராமணர்கள். பிராமணர்கள் எல்லாம் நடந்து போகிற ஒரு ஊர்வலத்தில் அவரும் நடந்து போன போது அவர் பிராமணர் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அந்த இளைஞர்கள், அடே சூத்திர பயலே, நீயும் எங்களோடு சமமாக நடந்து வருகிறாயா என்று அவரை கேலி செய்து அவரை இழிவுபடுத்தி அவரை அந்த ஊர்வலத்தில் இருந்து விரட்டி அடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். இது அவரை காயப்படுத்தி இருக்கிறது. அதனால் அவரை ஆழமாக சிந்திக்க வைத்தது. எங்கெங்கு காணிலும் பார்ப்பன ஆதிக்கமே மேலோங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அவர் பார்ப்பன எதிர்ப்பை தன் வாழ்நாள் கடமையாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அவருடைய வரலாற்று குறிப்பில் இருந்து அறிய முடிகிறது. அவர் ஒரு தலித் அல்ல. வர்ணாசிரம கோட்பாட்டின்படி அவர் ஒரு சூத்திரர் அல்லது பார்ப்பனர் அல்லாதவர். ஈழத்தை பொறுத்தவரையில் இலங்கை நாட்டில் இருக்கும் ஒரு நிலப்பரப்பு என்று தமிழர்கள் யாரும் கருதியதில்லை. தமிழ்நாட்டின் இன்னொரு பகுதி கடல் தாண்டி இருக்கிறது என்றுதான் கருதி வந்தார்கள் பண்டிதர் காலத்தில் இருந்தே. ஈழம் கடல் தாண்டி இலங்கை என்கிற ஒரு தேசத்திலே இருப்பதாக அப்போது தோன்றவில்லை. ஏனென்றால் பிரிட்டிஷார் காலத்தில் இலங்கையும் பிரிட்டிஷ் இந்தியாவோடு இணைந்துதான் இருந்தது. அவருடைய சாம்ராஜ்யம். மதராஸ் பிரசிடென்சி எப்படி அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததோ அப்படி இலங்கை தீவும் ஒட்டுமொத்தமாக அவன் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆகவே அவனை பொறுத்தவரையில் அது ஒரே மாவட்டம் தான். ஒரே மாவட்டம். எது இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணமும் அந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நம்மை பொறுத்தவரையில் தமிழ் மாவட்டங்களோடு இணைந்தவை. அந்த உணர்வு தான் அப்போது இருந்தது. அதுபோலத்தான் ஒட்டுமொத்த மதராஸ் மாகாணத்தில் இருந்தவர்கள் அனைவரும் ஒரே இனத்தவர் என்கிற உணர்வு இருந்தது. இன்னைக்கு ஒரு காலத்தில் வெறும் சவுத் ஆர்காடாக இருந்தப்போ எல்லோரும் நாமெல்லாம் சவுத் ஆர்காடு நினைச்சோம். அதுக்கப்புறம் மாவட்டம் பிரிக்க நீ காஞ்சிபுரம், நான் செங்கல்பட்டு, நான் திருவள்ளூர், நமக்குள்ள ஒரு பாகுபாடு உருவாயிருக்கு. ஆனால் இது பிரிக்கப்படாத போது சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு. நார்த் ஆர்காடு இன்னைக்கு வேலூர்னு ஆகிப்போச்சு, ராணிப்பேட்டைன்னு ஆகிப்போச்சு, திருவண்ணாமலைன்னு ஆகிப்போச்சு, அந்த பக்கம் திருப்பத்தூர், இப்படி 4-5 மாவட்டங்கள் ஆகிப்போச்சு. இப்போ நீ வேறு மாவட்டம், நான் வேறு மாவட்டங்கிற உணர்வு இயல்பாக வந்துருச்சு. ஏன் எல்லைக்குள்ளே நீ வர, நீ இந்த ஒன்றியத்தை பார்க்காத, நீ இங்கே போஸ்டர் ஓட்டுற வேலை வச்சுக்காத. ஆனால் அது ஒன்றா இருந்தப்போ நார்த் ஆர்காடு. அப்போது நார்த் ஆர்காடுங்கிற உணர்வோடு தான் அப்போது பிறந்தவன் இயங்கியிருப்பான். அதை போல மதராஸ் மாகாணம் என்பது விசாகப்பட்டினம் வரையில்
நீண்டிருந்தது. ஹைதராபாத் எல்லாம் மதராஸ் மாகாணம் தான். ஏன் பெங்களூர் வரையிலும் மதராஸ் மாகாணம் தான். KGF மதராஸ் மாகாணம் தான். கேரளாவிலே சில பகுதிகள் மதராஸ் மாகாணம் தான். அப்ப எல்லாரும் நாமெல்லாம் மதராசி. மதராசினா மெட்ராஸ்காரன் அர்த்தம் இல்லை, ஒத்த மாகாணத்தை சார்ந்தவன் அர்த்தம். அவன் தெலுங்கு பேசுறவனாகவும் இருப்பான், மலையாளம் பேசுறவனாகவும் இருப்பான், தமிழ் பேசுறவனாகவும் இருப்பான், கன்னடம் பேசுறவனாகவும் இருப்பான். மதராசின்னா டெல்லிக்கு போனால் மதராசியாம்பா. மதராசியான்னா மதராஸ் பிரசிடென்சியான்னு அர்த்தம். சென்னை மாகாண பகுதியை சார்ந்தவனான்னு அர்த்தம். அவன் தெலுங்கனாகவும் இருப்பான், மலையாளியாகவும் இருப்பான், அது வேற. ஆனால் அவனை பொறுத்தவரை மதராசி. கொல்கத்தா பிரசிடென்சி என்பதை போல மதராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, இதுதான் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதுக்கிடையில் அங்கங்கே சமஸ்தானங்கள் இருந்தது. சமஸ்தானம் வந்து பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் கிடையாது, வெள்ளைக்காரன் ஆட்சியில் கிடையாது. அதெல்லாம் சமஸ்தான அரசுகள் தனி. அப்படி இருந்த காலத்தில் உருவான இயக்கம் திராவிட இயக்கம். இப்போ என்ன இவங்க தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னா, திட்டமிட்டே திராவிடர்கள் தமிழர்கள் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக, தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக, அவர்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தவறாக போதித்து தமிழர்களை ஏய்த்து பிழைத்தார்கள், பிழை செய்தார்கள். பெரியார் அப்படிப்பட்ட வரலாற்று பிழையை செய்திருக்கிறார். பெரியாரை அடிக்கிறார்கள் என்றால் அடுத்த அடி அம்பேத்கர் மீது விழும், கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பெரியாரே அந்நியர் என்றால் அம்பேத்கர் எப்படி சொந்தக்காரராக முடியும்? அம்பேத்கரும் உங்களுக்கு அந்நியராகிவிட்டால் மார்க்ஸை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எவ்வளவு மோசமான ஒரு இனவாத அரசியல், எவ்வளவு மோசமான ஒரு அடையாள அரசியல். மாமேதை மார்க்ஸை நீங்கள் அந்நியர் என்று ஏற்று சொல்ல முடியுமா? அப்படி புறந்தள்ள முடியுமா? புரட்சியாளர் அம்பேத்கரை தமிழர் அல்லாதவர் என்று நீங்கள் புறந்தள்ள முடியுமா? தமிழராய் உணர்ச்சி பெற வேண்டும் என்பது வேறு. மொழி உரிமைக்காக, இன உரிமைக்காக அந்த உணர்வு வேண்டும் என்பது வேறு. அந்த தனித்துவம் என்பது வேறு. அதற்கான போராட்ட களம் தேவை என்பது வேறு. ஆனால் அது இனவாதமாக மாறி இன வெறுப்பாக பரிணாமம் பெறுவது ஆபத்தானது. இதை, இந்த நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிலிருந்து மற்றொன்று என்பதுதான் இயங்கியல், அதுதான் மார்க்சிய கோட்பாடு. திராவிடம் என்கிற ஒரு அரசியல் உருவானதால் தான் இந்தி இந்த மண்ணுக்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டது. திராவிடம் என்பது ஒரு நெடுஞ்சுவராக இங்கே இருந்தது. இந்தி தடுக்கப்படாமல் இருந்திருந்தால் நாம் இன்றைக்கு மோடி வித்தைக்கு மயங்கி போயிருப்போம். இந்த நாடு பாஜக ஆளுகிற மாநிலமாக மாறி போயிருக்கும். சமஸ்கிருதமயமாகி இருக்கும். தடுக்கப்பட்டது. வடவர் ஆதிக்கம் தடுக்கப்பட்டது. ஆரியர் மேலாதிக்கம் தடுக்கப்பட்டது. பெரியார் காலத்தில் நாமெல்லாம் பறக்கல. பிராமணால் கஃபேன்னு எழுதியிருக்கும். இப்போ எங்கேயாவது அப்படி பார்க்க முடியுமா? இப்போ இருக்கு, சில இடங்களில் கோனார் மெஸ் இருக்குது, நாயுடு ஹால் இருக்கு. ஆனால் அங்கெல்லாம் தீண்டப்படாதவர்கள் உள்ளே அனுமதி இல்லைன்னு எழுத கிடையாது. தொழுநோயாளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு எழுத கிடையாது. பிராமணால் கஃபேக்கு கீழே எழுதியிருப்பாங்க, தீண்டப்படாதவர்களும் தொழுநோயாளிகளுக்கும் அனுமதி இல்லை. பேருந்துகளில் எப்போது இருந்திருக்கிறது. WPA சவுந்தரபாண்டியனார் அதற்காக போராடிய வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. அதில் தீண்டப்படாதவர்கள் ஏறக்கூடாது, தொழுநோயாளிகள் ஏறக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாங்க. அப்போ போய் இவங்க அழிச்சாங்க. அதை அழிக்க வைத்தது திராவிட இயக்கம். பிராமணால் கஃபே என்கிற பெயரை அழிக்க வைத்தது திராவிட இயக்கம். எவ்வளவு பெரிய புரட்சி! இதை போய் சர்வசாதாரணமாக, மிக இயல்பாக திராவிடம் என்று இளக்காரமாக பேசி, இழிவாக பேசி, ஒட்டுமொத்த கருத்தியலையே, ஒரு வரலாற்றையே
மூடி மறைப்பது, திசை திருப்புகிற, மடைமாற்றுகிற ஒரு அரசியல். ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதில் வல்லரசுகளுக்கு இருக்கிற பங்கை எடுத்து சொல்லாமல், உலகளாவிய சிக்கலை எடுத்து உரைக்காமல், புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒருங்கிணைவதற்கான தேவையை எடுத்து சொல்லாமல், அதை திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்று போய் சுருக்கி திசை திருப்பி விட்டது போல ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதற்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம் என்று யாரும் கேள்வி எழுப்பவில்லை. முதலமைச்சர் பதவி என்பது அதிகாரம் இல்லாத ஒரு அலங்கார பதவி. இரு நாடுகளுக்கு இடையிலான சிக்கலில் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், சர்வதேச விவகாரங்களில் ஒரு மாநில அரசு அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் என்றால் ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறங்கிவிட முடியும். அவ்வளவுதான் அவர்களால் செய்ய முடியும். அதுதான் அவர்கள் எதிர்பார்த்தது, நடக்கவில்லை. அதற்காகத்தான் அவர் மீது அவதூறு. அவர் நினைத்திருந்தால் போரை நிறுத்தி இருக்க முடியும். இது போல ஒரு வடிகட்டிய அண்ட பொழுது வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் நினைத்திருந்தால் யுத்தத்தை நிறுத்த முடியுமா என்றால் முடியவே முடியாது. இந்த உண்மையை இளம் தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டுமா இல்லையா? இது வரலாற்று புழுகா இல்லையா? ஒரு மாநில முதலமைச்சருக்கு இந்த அதிகாரம் உண்டா? சொல்லலாம். ஏன் நீ காங்கிரஸோட கூட்டணி வச்ச? எதுக்கு நீ ஆட்சியில் இருந்த? நீ தமிழ்னு பேசினில்ல, ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கு. அது மட்டும் கோரிக்கை வை. ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கல, அதனால நீ தமிழருக்கு துரோகம் செஞ்ச, அது அந்த விமர்சனம் ரைட். ஆனால் இவர்தான் அந்த வீழ்ச்சிக்கே காரணம், அந்த யுத்தம் நிறுத்தப்படாமல் இருந்ததற்கே காரணம். நினைத்திருந்தால் நிறுத்தி இருக்க முடியும். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு அவதூறு. இது அவருக்கு வக்காலத்து வாங்கல. எனக்கு உண்மையை மறைப்பதில் ஏற்படுகிற வழியிலிருந்து சொல்லுகிறேன். வரலாற்று உண்மையை மறைப்பதில் இருந்து ஏற்படுகிற வழியிலிருந்து சொல்லுகிறேன். இது உண்மையா? இது ஒரு முதலமைச்சரால் தடுத்து இருக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசாங்கத்தாலேயே அதை தடுத்து இருக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. ஒரு காலத்தில் இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் அந்த சிக்கல் இருந்தது உண்மைதான். ராஜீவ் காந்தி காலத்திலே, இந்திரா காந்தி காலத்திலே இருந்தது உண்மைதான். ராஜீவ் காந்தி விடுதலை புலிகளை குறைத்து மதிப்பிட்டது உண்மைதான். ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் என்று அவர் நக்கல் அடித்தது உண்மைதான். 2000 பசங்க புடியனுங்க இருக்கிறாங்க, அதை தூக்கி எறிஞ்சிடலாம், ஊதி எறிஞ்சிடலாம் என்று அவருக்கு அதிகாரிகள் சொல்லி வைத்ததை திருப்பி சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற அனுரகுமார திசநாயக்கே, அதுதான் அவருடைய பெயர். அவர் யார் தெரியுமா? ஜேவிபிங்கிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவர். ஜேவிபின்னா என்ன தெரியுமா? மக்கள் முன்னணின்னு அர்த்தம். ஜனதா விமுக்த பெரமுனா. அந்த இயக்கம் 1960களிலே தோன்றிய இயக்கம். அது அடிப்படையிலே ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம். அதுதான் பெரிய வேடிக்கை. அது ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அங்கே அப்படி பேர் வச்சுருந்தாங்க, ஜேவிபின்னு சிங்கள மொழியில். ஜனதா விமுக்தி பெரமுனா, மக்கள் முன்னணி, அவ்வளவுதான் அதுக்கு பேர் தமிழில் சொன்னாங்க. அவருடைய ஐக்கன் யாரு? கொள்கை ஆசான்கள் யாருன்னா கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின். இன்னைக்கு நீங்க போய் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். ஜேவிபின்னு போட்டிங்கன்னா அவங்களுடைய கொடி வரும், சின்னம் வரும், கொள்கை ஆசான்களை காட்டுவாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம். அவர்கள் ஆயுதம் ஏந்துகிறார்கள், ஆயுத புரட்சிக்கு தயாராகிறார்கள் என்பது தெரிந்து அன்றைய இலங்கை ஆட்சியாளர்கள் இந்திரா காந்தி அம்மையாரிடத்தில் உதவி கேட்டு இந்திரா காந்தி அம்மையார் படையனுப்பி அந்த அமைப்பை துடைத்தெறிந்தார்கள். அப்படி வரலாறு பதிவானது. ஜேவிபி ஸ்மாஷ்ட், சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் துடைத்தெறிந்தார்கள். இந்த இயக்கம் அழித்தொழிக்கப்பட்டது. அந்த தலைவர் விஜய வீரா என்று கருதுகிறேன், அவர் சிறைப்படுத்தப்பட்டார். அவங்களாம் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ், சிங்கள இனவெறி தலைவர்கள் அல்ல, இனவாத தலைவர்கள் அல்ல.
மார்க்சியத்தை உள்வாங்கிக் கொண்ட கம்யூனிஸ்ட் தலைவர்கள், இயங்கியல் தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட கம்யூனிச தலைவர்கள், அந்த இயக்கம் இந்திரா காந்தி தலையிட்டால் அழித்தொழிக்கப்பட்டது என்பது வரலாறு. ஆனால் அதுதான் மறுபடியும் துளிர்த்து ஜனநாயக பாதைக்கு திரும்பி இத்தனை 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது. இன்றைக்கு அந்த தேசத்தின் ஜனாதிபதியாக இருப்பவர் அந்த திசநாயக்கா என்கிற இளைஞர் தான். என்னை விட 8 வயது சிறியவர் தான் அவர். இன்றைக்கு அந்த நாட்டின் அதிபராக இருக்கிறார். எந்த கட்சியின் தலைவர்? ஜேவிபி. நாடாளுமன்ற தேர்தலிலும் 159 இடங்களை கைப்பற்றி இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது. பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதை விட முக்கியமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிக இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெறுகிறது. தமிழர்களின் அமைப்புகள் என்ன ஆயின? தமிழர் அமைப்புகளுக்கு மக்கள் ஏன் வெற்றி வாய்ப்பை வழங்கவில்லை இந்த முறை? இதற்கும் திமுக தான் காரணமா அல்லது கலைஞர் குடும்பம் தான் காரணமா? சொன்னாலும் சொல்வார்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள். சூழல் எப்படி, அரசியல் சூழல் எப்படி பரிணாமம் பெற்று வருகிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். இன்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கம் அழித்தொழிக்கப்பட்டிருக்கலாம். அன்றைக்கு ஆயுத குழுவாக பார்க்கப்பட்ட ஜேவிபி ஜனநாயக பாதைக்கு திரும்பி இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயக களத்தில் அடியெடுத்து வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது. அப்படி ஒரு மாற்று உத்தி இன்றைக்கு புலிகள் இயக்கத்திற்கு தேவைப்படுகிறது என்பதற்காக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாற்று உத்திகளை சிந்திக்க வேண்டும். மாற்று அரசியல் செயல் திட்டங்களை சிந்திக்க வேண்டும். வசைபாடுவதற்கு இயக்கம் தேவையில்லை. யார் மீதோ பழி சுமத்துவதற்கு இயக்கம் தேவையில்லை. வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கு இயக்கம் தேவையில்லை. இனி உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் ஒரு ஆயுத போராட்டம் ஏகாதிபத்திய நாடுகளுக்கு தெரியாமல் உருவாக்க முடியாது. விடுதலை புலிகள் மறுபடியும் ரீக்ரூப்பிங் ஆவார்கள் என்று இலங்கை சந்தேகிக்கிறது. விக்ரமசிங்கே, ரணில் விக்ரமசிங்கே இருந்த வரையிலும் அந்த சந்தேகம் இருந்தது. அனுரா என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. அவர் வந்ததும் உங்கள் நிலங்கள் திருப்பி அளிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். உங்கள் காணிகள் வழங்கப்படும். அப்படின்னா அங்கே குடியேற்றத்தை எல்லாம் திரும்ப பெறணும். ஏராளமான சிங்களவர்கள் குடியேறி இருக்கிறார்கள். ராணுவம் நிலை கொண்டிருக்கிறது. ராணுவ படையினரை திரும்ப பெற வேண்டும். இதெல்லாம் நிகழலாம். இனவெறியர்கள் அணுகுமுறை வேறு. என்னதான் இவரும் சிங்களவராக இருந்தாலும் கூட மார்க்சியத்தை உள்வாங்கிய ஒரு ஜனாதிபதி என்கிற நிலையிலே இவருடைய அணுகுமுறையில் மாற்றம் இருக்கலாம். இந்த வாய்ப்பை தமிழர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அனுரா திசநாயக்காவின் அணுகுமுறை மற்ற அதிபர்களிடமிருந்து மாறுபடும் என்கிற நம்பிக்கையிலிருந்து சொல்லுகிறேன். அதனால்தான் யாழ் மாவட்டத்தில் அவ்வளவு பெரிய வெற்றியை அவரால் சந்திக்க முடிந்திருக்கிறது. அங்கே யாரும் அதிகமாக சிங்களவர்கள் குடியேறி சிங்களவர்கள் வாக்களித்து வெற்றி பெறவில்லை. சிங்கள குடியேற்றம் நிகழ்ந்திருக்கிறது உண்மைதான். அது கணிசமான அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய அளவுக்கானது இல்லை. ஆனால் நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே விடுதலை புலிகள் மறுபடியும் ஆயுத போராட்டம் என்ற உத்தியை கையில் எடுப்பார்கள் என்கிற ஒரு பார்வை எதிரிகளிடம் இருந்தாலும் சர்வதேச பார்வையோடு இதை அணுக வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் புலிகள் இயக்கத்தை சார்ந்த தோழர்களுக்கு தோழமை உணர்வோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திமுக என்ன செய்தது, விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்தது, தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் என்ன செய்தது என்பதை மீண்டும் போஸ்ட்மார்ட்டம் செய்வது அல்ல நம்முடைய வேலை. இப்போது உலகமெங்கும் சிதறி கிடக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்களை ஓரணியில் திரட்ட வேண்டியதுதான் நம் முன்னுள்ள மிக முக்கியமான முதன்மையான சவால். அதுதான் மிக முக்கியமான முதன்மையான சவால். புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தை ஓரணியில் திரட்ட வேண்டும்.
இது முக்கியமானது. சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுக்க வேண்டும். இது இரண்டாவது. ஆயுத போராட்ட வழிக்கு மாற்றாக நாடாளுமன்ற ஜனநாயக பாதை வழியாக தமிழீழ சொந்தங்களுக்கான பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது, அல்லது தமிழீழத்தையே வென்றெடுப்பதற்கு என்ன வழிமுறையை காண்பது. பாலஸ்தீனம் இனி வெல்லவே முடியாது என்று இருந்த நிலையில் யாசர் அரஃபத் உலக நாடுகளெங்கும் அடைக்கலம் தேடி அலைந்த வேளையில் உலக நாடு முழுவதும் பாலஸ்தீனியர்கள் சிதறி கிடந்த சூழலில் இனி அவர்களை ஒருங்கிணைக்க முடியாது, நமக்கென்று ஒரு நாட்டை இனி உருவாக்கவே முடியாது என்கிற அந்த சூழலில் யாசர் அரஃபத்தின் தலைமையிலே எக்ஸைல் பார்லிமெண்ட் உருவாக்க பெற்று அவர்கள் மறுபடியும் கூடி கூடி பேசியதன் விளைவாக உலக நாடுகளின் ஆதரவை பெற்று பாலஸ்தீனத்தை அவர்களால் வென்றெடுக்க முடிந்தது. வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த யுத்தம் ஒருபுறம் தொடர்கிறது என்பது வேறு. ஆனாலும் இல்லாமல் போன ஒரு தேசத்தை மீண்டும் வென்றெடுக்க முடிந்தது. இஸ்ரேலியர்களும் அப்படித்தான். உலக நாடு முழுவதும் யூதர்கள் சிதறி கிடந்தார்கள். ஹிட்லரின் ஒடுக்குமுறைக்கு பிறகு உலக நாடுகள் முழுவதும் சிதறி கிடந்த யூதர்களை பல பத்தாண்டுகளுக்கு பிறகு அவர்களால் ஒருங்கிணைக்க முடிந்தது. இஸ்ரேல் என்கிற ஒரு புதிய நாட்டை ஜனநாயக முறைப்படியே உருவாக்க முடிந்தது. எனவே நமக்கு முன்னால் பிரசிடென்ட்ஸ், முன்மாதிரிகள் இருக்கின்றன. ஆயுத போராட்டத்தின் ஊடாகத்தான் ஒரு நாட்டை பிரசவிக்க முடியும் என்று இல்லை. சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெறுவதன் மூலமும் ஒரு தேசத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் நம் கண்முன்னால் இருக்கின்ற சாட்சியங்கள், சான்றுகள். மாவீரர் நாள் மூலம் நான் புலம்பெயர்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு, சிந்திக்கிற ஆற்றல் பெற்ற இளைஞர்களுக்கு, வெறுப்பு அரசியலின் வலைக்குள்ளே சிக்கிக்கொள்ளாத இளம் தலைமுறையினருக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், எப்படி இந்த போராட்டம் முறியடிக்கப்பட்டது என்பது ஒரு புறம் இருக்கட்டும், தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் நமக்கு எந்த அளவுக்கு துணை புரிந்தன என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அடுத்த நகர்வுகள் என்ன, சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை வென்றெடுப்பதற்கு எவை எவை முன் நிபந்தனைகளாக இருக்கின்றன, எந்த அரங்கங்களில் பேச வேண்டும், யாரை கொண்டு பேச வேண்டும், எதை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதை முதலில் தேர்வு செய்ய வேண்டும், தெரிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இதுவும் மதம் சார்ந்த ஒரு சடங்காக மாறி போய்விடும். இதை கவலையோடு நான் பதிவு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் தான் தொடக்கத்திலே சொன்னேன், மாவீரர் நாள் நிகழ்வு என்பது ஒரு புரட்சிகர பண்பாடு. அண்ணன் பிரபாகரன் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு புரட்சிகர பண்பாடு. குடும்பம் குடும்பமாக ஒரு விடுதலை போராட்டத்தில் மக்களை பங்கேற்க செய்த ஒரு மகத்தான உத்தி. இன்றைக்கும் மக்கள் இதை சோக நாளாக கொண்டாடாமல் ஒரு எழுச்சி நாளாக கொண்டாடுகிறார்கள். துயர நிகழ்வாக இதை நினைவு கூறாமல் ஒரு விடுதலை நிகழ்வாக இன்றைக்கும் நினைவு கூறுகிறார்கள் என்றால் அதற்கண்ணன் பிரபாகரன் அவர்கள் கையாண்ட உத்திதான். மாவீரர் நாள் உரையை 2008 வரையில் அவர் பேசிய அந்த உரையை 1989 என்று கருதுகிறேன். 2008 வரையில் அவர் ஆற்றிய உரைகள் அனைத்தும் ஒரே நூலாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. வாய்ப்புள்ள தோழர்கள் அதை முழுமையாக நீங்கள் படித்து பாருங்கள். அவர் எவ்வளவு பெரிய ராஜதந்திரி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு உரையில் கூட இந்திய அரசை இழித்தோ, பழித்தோ, கண்டித்தோ, விமர்சித்தோ ஒரு சொல்லை கூட அவர் உதிர்க்கவில்லை. இந்திய அரசாங்கத்தோடு அவருக்கு கோபம் உண்டு, முரண்பாடு உண்டு. ஆனால் ஒரே ஒரு சொல் கூட இந்திய அரசாங்கத்தை அவர் விமர்சிக்காமல் மாவீரர் நாள் உரையை வடிவமைத்ததன் நோக்கம் என்ன? இதை இளைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் உள்ள
இன்றைய தலைமுறையை சார்ந்த தமிழ் இளைஞர்கள், ஈழத்து இளைஞர்கள் இதை உள்வாங்க வேண்டும், ஆய்வு நோக்கில் படிக்க வேண்டும். இந்திய அரசுக்கு பயந்து அல்ல, அவர் வயர்லெஸ் ஆர்ம்ஸ் என்கிற இந்த கருவிகளை எல்லாம் ஐஜி மோகன்தாஸ் பறித்து கொண்ட போது உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கி நடத்தினார். சட்டக்கல்லூரி மாணவர்களாக நாங்கள் அவர் வாசலில் போய் நின்று உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுங்கள் என்று கோஷம் எழுப்பினோம், கோரிக்கை எழுப்பினோம். வெளியே வந்து எங்களிடத்திலே ஒரு குழந்தையைப் போல் பேசினார். அப்போது சொன்னார், எங்கள் துப்பாக்கி முனை இந்திய அரசுக்கு எதிராக அல்ல, சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராகத்தான். ஆகவே நாங்கள் உண்ணாநிலை என்கிற அறப்போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். எங்கள் ஆயுதங்களை அரசு ஒப்படைக்க வேண்டும். எம்ஜிஆருக்கு இந்த தகவல் போகிறது. உதகமண்டலத்திலே மலர் கண்காட்சியை திறந்து வைக்கிற முதல்வருக்கு இந்த தகவல் போனதும் தொலைபேசியில் வருகிறார். அப்போது செல்போன்கள், கைபேசிகள் கிடையாது. தொலைபேசியில் எம்ஜிஆர் அழைக்கிறார் என்ற தகவலை அங்கே இருந்த தோழர்கள் ஓடி வந்து சொல்லுகிறார்கள். உள்ளே ஆசிரியர் கி வீரமணி இருக்கிறார், வெளியே மாணவர்கள் நாங்கள் இருக்கிறோம். எங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிற அண்ணன் பிரபாகரன் அவரிடத்திலே ஓடி வந்து அந்த தகவலை சொன்னதும் எங்களிடத்தில் அனுமதி பெற்று உள்ளே போனார். சில நிமிடங்களில் வெளியே வந்து எம்ஜிஆர் வயர்லெஸ் ஆர்ம்ஸ் அனைத்தையும் ஒப்படைக்க சொல்லிவிட்டார். நான் உண்ணாவிரதத்தை முடிக்கிறேன். ஆசிரியர் வீரமணியை அழையுங்கள் என்று எங்கள் முன்னால் சொல்கிறார். அவர்தான் வந்து அவருக்கு பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைக்கிறார். எங்களுக்கும் குளிர்பானங்களை தருமாறு அண்ணன் ஆணையிடுகிறார். இந்த நிகழ்வு இன்றைக்கும் என் நெஞ்சில் பசுமையாக பதிவாகி இருக்கிறது. அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை, இந்திய அரசுக்கு எதிராக நாங்கள் துப்பாக்கி ஏந்தவில்லை. இந்திய அரசை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்பதல்ல, இந்திய அரசை நமக்கு எதிராக நிறுத்திவிடக்கூடாது. ஐபிகேஎஃப் வந்தப்ப மோத வேண்டியது இருந்ததே, அங்கிருந்து தான் பிரச்சனை தொடங்குகிறது. இந்திய அரசு மறுபடியும் புலிகளை குறைத்து மதிப்பிட்டது. பிரபாகரன் அவர்களை மிக இலகுவாக அணுகிவிட முடியும் என்று எடை போட்டது. 8 முறை செக்மேட் செய்து தோல்வியடைந்தது. அவரை சுட்டு பிடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டன. எல்லாவற்றிலும் அவர்கள் தோற்று போனார்கள். பிரச்சனை எங்கிருந்து தான் முற்றியது? அது அந்த வரலாறு நாம் அனைவரும் அறிந்த வரலாறு தான். அதை மீண்டும் நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த மாவீரர் நாளில் நான் சொல்ல விரும்புகிற செய்தி, சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை பெறுவதற்கு, ஜனநாயக சக்திகளின் நல்லாதரவை பெறுவதற்கு நமக்கு செயல் திட்டங்கள் தேவை. வல்லரசுகளின் துணை இல்லாமல், வல்லரசுகள் பட்டியலில் இன்னைக்கு இந்தியாவையும் இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. உலக வல்லரசுகளோடு இந்தியா இல்லாமல் இருக்கலாம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலேயே ஒப்பீடு செய்துகிற போது இந்தியா ஒரு வல்லரசு. இந்தியாவின் துணையும் இருந்தால்தான் ஈழத் தமிழர்களின் சிக்கலுக்கு தீர்வு காண முடியும். இந்த அடிப்படையில் அரசியலை நாம் அணுக வேண்டும். காய்களை நகர்த்த வேண்டும். உறவுகளை தீர்மானிக்க வேண்டும். காங்கிரஸை தூக்கி எறிந்து விட்டால், பிஜேபி ஆட்சிக்கு வந்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று தமிழ்நாட்டில் சிலர் பேசினார்கள். திமுகவை வீழ்த்து விட்டால், இரட்டை இலை ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று இங்கே பேசப்பட்டது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தான் அப்போதும் சரி இப்போதும் சரி ஒரே மாதிரியாக பேசுகிறது, சிந்திக்கிறது, செயல்படுகிறது. காங்கிரசுக்கு மாற்று பிஜேபி என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்லவில்லை. வெளி விவகார கொள்கையில் மாற்றம் தேவை என்று விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம். ஆட்சி கட்சி மாறும், காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் கட்சி மாறும், வெளி விவகார கொள்கையில் மாற்றம் இல்லை. இன்றைக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கும் ஈழத்தமிழர்கள் அங்கே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார்கள். ஒரு அங்குலம் கூட
காங்கிரஸ் ஆட்சியின் போது இருந்த நிலை மாறி ஒரு முன்னேற்றம் நிகழ்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. பிஜேபி 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருக்கிறது. எந்த மாற்றமும் முன்னேற்றமும் ஈழத் தமிழர்களின் நோக்கத்தை ஈடேற்றுவதற்கு நிகழவில்லை. இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவை தூக்கி எறிந்துவிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி பீடத்திலே இருந்தது. எந்த மாற்றமும் நிகழவில்லை. கட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். ஆனால் அயல் நாடுகளுக்கு இடையிலே, சர்வதேச நாடுகளுக்கு இடையிலே இருக்கிற வெளி விவகார கொள்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது? இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் அன்றைக்கும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்லுகிறோம். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை தவிர மற்ற அனைவரும் ஒன்று திமுகவுக்கு எதிராக அல்லது காங்கிரசுக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி இறைப்பதில் தான் கவனம் செலுத்தினார்களே தவிர உண்மை வரலாற்றை மக்களுக்கு சொல்லவில்லை. இதில் தான் விடுதலை சிறுத்தைகள் வேறுபடுகிறோம். தமிழீழ தேசியம் என்பது வேறு, தமிழ் தேசியம், தமிழ்நாட்டில் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது வேறு. தமிழீழ தேசியம், தமிழீழம் என்கிற தனிநாடு என்பதை முன்னிறுத்தி பேசுகிற தமிழீழ தேசியம், அந்த தேசியவாதம். தமிழ்நாட்டில் நாம் பேசுகிற தேசியவாதம் தமிழ்நாடு என்கிற தனிநாட்டை முன்னிறுத்தி அல்ல. தமிழ்நாடு என்கிற தனிநாட்டை முன்னிறுத்தி பேசினால் அது உண்மையான முழுமையான தமிழ் தேசியம். இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்வோம். இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையிலான தேர்தலில் பங்கேற்போம். இந்த நாட்டுக்கான கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் தமிழ் தேசியம் பேசுவோம். வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்க மாட்டோம், ஆரிய ஆதிக்கத்தை எதிர்க்க மாட்டோம், தெலுங்கு எதிர்ப்பை முன்னிறுத்துவோம். இது தமிழ் தேசியமாக இருக்க முடியாது. இது தமிழ் தேசியம் என்று நம்புகிற மக்களை ஏய்க்கிற தேசியமாகத்தான் இருக்க முடியும். உலகம் முழுவதும் இப்போது தேசியவாதம் கோலோச்சுகிறது. இந்தியாவில் மொழிவழி தேசியவாதமும் இருக்கிறது, மதவழி தேசியவாதமும் இருக்கிறது. பாஜகவும் தேசியவாதம் பேசுகிற கட்சிதான். தேசியவாதம் என்றால் காங்கிரசுக்கு மட்டும் உரியதல்ல, அது தேசிய உணர்வு. அவர்கள் பேசுவது நாம் எல்லாம் ஒரே இந்தியன் என்கிற தேசிய உணர்வு, அவ்வளவுதான் அவர்கள் பேசுகிற தேசியவாதம். நாங்கள் இந்தியர்கள், எங்களுக்கு மதம் இல்லை, எங்களுக்கு மொழி இல்லை என்று சொல்லுவது அந்த தேசியவாதம். எங்களுக்கு மதம் உண்டு, எங்கள் மதமே பெரிய மதம், எங்கள் மதமே அரச மதம், எங்கள் மதத்தின் பெயரிலே இந்த நாட்டின் பெயர் இருக்க வேண்டும் என்பது பாஜக பேசுகிற மதவழி தேசியவாதம். நாங்கள் இந்தியர்கள் இல்லை, தமிழர்கள் என்று பேசுவது இனவழி தேசியவாதம். நாங்கள் இந்தியர்கள் இல்லை, தமிழர்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்திய நாட்டோடு இல்லை, தமிழ்நாடாக இருக்கிறோம் என்பதுதான் அடுத்த பதிலாக இருக்க முடியும். நாங்கள் இந்திய நாட்டோடு இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே பேசினால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மொழி உரிமை, இன உரிமை, மாநில உரிமை என்கிற வரையறைகளோடு கூடிய ஒரு தேசியவாதம். அது ஒரு செமி கலோனியலிசம் என்பார்களே, அதை போல ஒரு செமி நேஷனலிசம், அரை காலனித்துவம் என்பார்கள், அரை காலனியவாதம் வாங்க, அரை நிலப்பிரபுத்துவம் வாங்க, செமி ஃபியூடல் அப்படிம்பாங்க, செமி கலோனியல் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு செமி நேஷனலிசம் என்று சொல்லலாம். அது ஒரு லிங்குஸ்டிக் நேஷனலிசம். நேஷன் இருந்தால் தானே நேஷனலிசம், தேசம் இருந்தால் தானே தேசியம். தேசம் என்பதும் தமிழ் சொல் இல்லை, தேசியம் என்பதும் தமிழ் சொல் இல்லை. நாடு என்பதுதான் தமிழ். அப்படின்னா நாட்டியம்னு சொன்னாதான் தமிழ் தேசியவாதமாக முடியும். நாட்டியம்னு சொல்ல முடியாது. நாட்டை நாட்டியம் தான் சொல்ல முடியும். தேசம் தேசியம் அது தமிழ் சொல் இல்லை என்றால் நாடு நாட்டியம் அல்லது நாடியம் அப்படின்னு சொல்லணும். நாடியம்னா இலக்கண பிழை, நாட்டியம்னா பொருள் வேற மாதிரி போகும். அதனால் மொழியை பிடிச்சிட்டு தொங்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். மொழி உணர்வு வேண்டும், மொழியை பிடித்து தொங்கக்கூடாது. மொழி உரிமை வேண்டும், மொழியை பிடித்து தொங்கக்கூடாது. மொழி பாதுகாப்பு வேண்டும், மொழியை பிடித்து தொங்கக்கூடாது. ஏன் இதை சொல்லக்கூடாது என்றால் மக்களை குழப்பக்கூடாது. ஏன் மக்களை குழப்பக்கூடாது என்றால் அரசியலை மடைமாற்றம் செய்யக்கூடாது, திசை திருப்பக்கூடாது.
ஏன் திசை திருப்பக்கூடாது என்றால் உண்மை பகைவர்களை விட்டுவிடக் கூடாது, உண்மை எதிரிகளை விட்டுவிடக் கூடாது, மக்கள் எதிரிகளை விட்டுவிடக் கூடாது. ஈழ விடுதலைக்கும் உண்மையான எதிரி என்பது யார் என்பதை காட்ட வேண்டும். அதை கருணாநிதி எதிர்ப்புக்குள் சுருக்கிவிடக் கூடாது. உண்மையிலேயே ஈழ விடுதலையின் எதிரி யார்? இதை அடையாளப்படுத்துவதன் மூலம்தான் மாவீரர் நாள் கொண்டாடுவதின் பொருள் வலிமை மிக்கதாக மாறும். இந்த கருத்தை பதிவு செய்து அந்த மன்றுக்காக தம் உயிரை ஈகம் செய்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்தி உலகமெங்கு வாழுகிற ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழ் சொந்தங்களுக்கு சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை வென்றெடுக்க கைகோர்த்து நிற்போம் வாருங்கள் என்று அறைகூவல் விடுத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரையாக சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பனையூர் பாபு அவர்கள் பேசுவார். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு